120க்கும் மேற்பட்ட முருகன் கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்திருக்கீங்க. 117 கோயில். ஒரு குடமுழுக்கு கூட முதலமைச்சர் அழைச்சிட்டு போலன்னு தமிழிசை கேட்கிறாங்க. ஒவ்வொருவரும் அவர்களுடைய வழிபாட்டு உரிமையில் 107 கோவில்களுக்கு குடமுழுக்கு செய்துள்ளதாக மார்த்தட்டி கொள்ளும் இந்து சமய அறநிலைத்துறை ஒரு கோவிலுக்கு கூட முதலமைச்சரை அழைத்து செல்லாதது ஏன் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு கருத்து தெரிவித்துள்ளார். 120க்கும் மேற்பட்ட முருகன் கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்திருக்கீங்க. 117 கோயில். ஒரு குடமுழுக்கு கூட முதலமைச்சர் அழைச்சிட்டு போலன்னு தமிழிசை கேட்கிறாங்க. ஒவ்வொருவரும் அவர்களுடைய வழிபாட்டு உரிமையில் மற்றவர்கள் தலையிடுவது நாகரிகத்திற்கு உகந்தது அல்ல. மனிதன் எதை விரும்பக்கூடாதோ மற்றவருடைய வழிபாட்டு நெறிமுறையில் தலையிடுவதுதான் மனிதன் விரும்பக்கூடாது. எங்கள் முதல்வர் எல்லோருக்கும் எல்லாம் என்ற முதல்வர். ஆத்திகர்கள் நாத்திகர்கள் ஒரு சேர கொண்டு வந்த அரசு இந்த அரசு. எங்கள் முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் இதுவரையில் 3117 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடந்திருக்கின்றது. எங்கள் முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் இதுவரையில் 10,880 திருக்கோயில்களுக்கு உயர்மட்ட குழுவுடைய SLC எனப்படுகின்ற தொல்லியல் சார்ந்த குழுவினுடைய அனுமதி கிடைக்கப்பட்டிருக்கின்றது. எங்கள் முதல்வர் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகுதான் 826 பணிகள் 1036 கோடி ரூபாய் செலவில் வெறும் முருகர் திருக்கோயிலுக்கு மாத்திரம் சிறப்பு சேர்க்கின்ற பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எங்கள் முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் தமிழ்கடவுள் முருகனுக்கு உலகிலேயே 184 அடி பிரம்மாண்டமான சிலையை மருதமலையில் நிறுவுவதற்குண்டான ஆக்கப்பூர்வமான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. எங்கள் முதல்வர் பொறுப்பேற்ற பிறகுதான் 134 அடி உயரத்திலே முருகர் சிலை நம்முடைய ஈரோடு மாவட்டத்திலே எங்கள் அருமையண்ணன் முத்துசாமி அவர்களுடைய ஏற்பாட்டில் சிலை அமைக்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எங்கள் முதல்வருடைய கொள்கை இறைவனையோ இறை நம்பிக்கை உள்ளவர்களையோ விமர்சனம் செய்வதையோ எதிர்கருத்து கூறுவதையோ வாடிக்கையாக கொள்ளாதவர். ஆகவே அதுவே அவர் இறைவனை வணங்குவதற்கு சமம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.